ஐயா திரு கிள்ளிவளவன் சார் அவர்களுக்கும், தணிகை நிறுவனத்தின் சந்திரன் சூரியனாக விளங்கும் திரு அசோக் சார், திரு மணி சார் அவர்களுக்கும், தணிகை நிறுவனம் 1000 கால் மண்டபம் என்றால் அந்த 1000 கால்களில் 100 கால்களாக இருக்கும் உங்கள் எஸ்சிடி அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த பணிவான வணக்கங்கள். என்னுடைய மாதா, பிதா, குரு, தெய்வம் ஆகியோரின் பாதங்களை மானசீகமாக தொட்டு வணங்கி இந்த பிரசன்டேஷன் ஆரம்பிக்கிறேன். இப்போ ஐயா கிள்ளிவளவன் சார் அவர் இங்க வந்துட்டு போகும்போது ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது. சார் ரியல் எஸ்டேட் ஃபீல்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் ஆரம்பத்துல சைக்கிள்ல போய் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ட்டு. ஸோ மிதிவண்டி அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து நம்ம ஒரு பாடம் கத்துக்கலாம். மிதிவண்டின்றது இப்போ வாழ்க்கையில நம்மளை மதிக்கிறவங்களும் இருப்பாங்களே, நம்மளை மிதிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ மிதிவண்டி என்பது யார் மிதித்தாலும் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்கிற பாடத்தை நம் அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கின்றோம். இன்னைக்கு நான் பேச போற டாபிக் பாத்தீங்கன்னா, கடந்த 30 வருஷத்துல ரியல் எஸ்டேட் துறை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்ற பிரசன்டேஷன் தான். இது என்னுடைய மேடை பிரசன்டேஷன், ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன். ஸோ ஏதாவது கொத்தங்குறை இருந்தா மன்னிச்சிருந்தோம். இந்த ரியல் எஸ்டேட் துறை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நகரம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு ரியல் எஸ்டேட் துறை வளர்ந்துருக்கும். ஸோ சென்னை நகரம் கடந்த 30 வருடத்துல அது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஒரு நகரத்துடைய வளர்ச்சி என்பது அதனுடைய ரோட்ஸ், டிரான்ஸ்போர்ட், இண்டஸ்ட்ரீஸை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த ரோட்ஸ்ன்றதுல இருந்து என்னோட பிரசன்டேஷன் ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 599 நேஷனல் ஹைவே இருக்கு. தமிழ்நாட்டில் ஸ்டேட் ஹைவேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 286 ஸ்டேட் ஹைவேஸ் இருக்கு. அண்ட் தென் இப்போ சென்னையில டோட்டலா 4 ரிங் ரோடு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு 2-3 ரிங் ரோடு தெரிஞ்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ரிங் ரோடு இன்னர் ரிங் ரோடு. இன்னர் ரிங் ரோடு என்பது உங்களுக்கு மணலியிலிருந்து ஆரம்பிச்சு மணலி, மாதவரம், கோயம்பேடு அண்ட் தென் இதுல கத்திப்பாறை வரைக்கும் போறது இன்னர் ரிங் ரோடு. அடுத்து சென்னை பைபாஸ். சென்னை பைபாஸ்ன்றது புழல்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு பெருங்குளத்தூர் வரைக்கும் போறது சென்னை பைபாஸ். அடுத்து 3வது அவுட்டர் ரிங் ரோடு. அவுட்டர் ரிங் ரோடு என்பது உங்களுக்கு மீஞ்சூர்ல இருந்து உங்களுக்கு வண்டலூர் வரைக்கும் போகுன்றது தெரியும். பட் அவுட்டர் ரிங் ரோடு அதனுடைய ஸ்ட்ரெச் டோட்டலா 132 கிலோமீட்டர்ஸ் இருந்தாலும் அவுட்டர் ரிங் ரோடு ஒரு ஸ்டேட் ஹைவே 234ன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஸ்டேட் ஹைவே நம்ம சென்னையில இருந்து போற 4 நேஷனல் ஹைவே அது இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நேஷனல் ஹைவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு NH16, அது நல்லூர் டோல்கேட் இன்டர்செக்ட் ஆகுது. 2வது நேஷனல் ஹைவே 205, அது உங்களுக்கு நெம்லிச்சேரியில கட் ஆகுது. 3வது நேஷனல் ஹைவே NH48, அது உங்களுக்கு நசரத்பேட்டையில கட் ஆகுது. 4வது நேஷனல் ஹைவே NH45, அது உங்களுக்கு ட்ரிச்சி ஹைவேன்னு சொல்லுவாங்க, அது உங்களுக்கு வண்டலூர்ல கட் ஆகுது. இதுக்கு அடுத்தபடியான ரிங் ரோட், அதாவது 4th அவுட்டர் ரிங் ரோடு அப்படின்றது சென்னை பெரிஃபரல் ரிங் ரோடு. இதனுடைய ஆரம்பம் பாத்தீங்கன்னா காட்டுப்பள்ளி கோட்ல இருந்து உங்களுக்கு எண்ணூர் காட்டுப்பள்ளி கோட்ல இருந்து ஆரம்பிச்சு தச்சூர், ஸ்ரீபெரும்புத்தூர் வழியா உங்களுக்கு சிங்கப்பெருமாள் அண்ட் தென் ECR மகாபலிபுரம், பூஞ்சேரி வரைக்கும் கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த 4 ரிங் ரோடுமே இந்த சென்னையுடைய நார்த் அண்ட் சவுத்தை உங்களுக்கு கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ எந்த ஒரு நகரமும் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹைதராபாத் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமா இருந்ததுக்கான காரணம் சந்திரபாபு நாயுடு பீரியட்ல இந்த ஹைதராபாத்தோட நார்த் அண்ட் சவுத் கனெக்ட் பண்ற மாதிரி ரோட் கனெக்ஷன் வந்தது. ஸோ சென்னையில சவுத் மட்டுமே ரொம்ப டெவலப்மெண்டா இருந்துட்டு இருந்தது. இந்த இடத்துல நார்த் ஒரு டெவலப்மெண்ட் இதானது காரணம் இந்த 4 ரிங் ரோட்ஸும் நார்த் அண்ட் சவுத்தும் இணைக்கிறதுனாலதான் சென்னையோட வளர்ச்சி அதிகமா இருக்கு. அசோக் சாரும் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு, நம்ம நார்த்ல இப்ப ஒரு லே அவுட்டை நம்ம எடுக்கிறோம், அது விலை பேச போறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரம் போகும்போது விலையேற்றம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த வட சென்னையில அதிகமான இந்த ரேட் முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு இந்த மாதிரி ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் தான் காரணம். இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சில டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஜாப்பனீஸ் டவுன்ஷிப் இந்தியாவில இது வரைக்கும் ஒரு 114 ஜாப்பனீஸ் டவுன்ஷிப்ஸ் இருக்கு. அது நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3 டவுன்ஷிப். அதுல ஒன் ஆஃப் த டவுன்ஷிப் தான் உங்களுக்கு மஹிந்திரா ஆரிஜின். மஹிந்திரா ஆரிஜின் என்பது உங்களுக்கு மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி, அதனுடைய ஜாயிண்ட் கொலாபரேஷன் வித் சுமிடோமோ கார்பரேஷன் ஆஃப் ஜப்பான். ஸோ இதனுடைய ஆரம்ப கட்டமா ஒரு 300 ஏக்கர்ல ஃபேஸ் 1 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு சில கம்பெனிஸை குறிப்பிடணும்னா உங்களுக்கு என்மார்ன்ற கம்பெனியை குறிப்பிடலாம். அது ஜப்பான்ல ஒரு 100 வருஷமா இயங்கிட்டு இருக்க ஒரு கம்பெனி. அடுத்து 2வது பாத்தீங்கன்னா மிசுபிஷி, இதனுடைய ஏசி மேனுஃபேக்சரிங் பிளான்ட் மஹிந்திரா ஆரிஜின்ல இருக்கு. அடுத்து ஆசீர்வாத் பைப்ஸ்ன்ற கம்பெனி இருக்கு. அண்ட் தென் ஆட்டோ கிரிப் இருக்கு.
ஸோ இந்த மாதிரி வேரியஸ் கம்பெனிஸ் வந்து இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ ஏற்கனவே பேசின மாதிரி இப்போ ஃபேஸ் 1 தான் இப்போ நிறைவடைஞ்சிருக்கு, அடுத்து ஃபேஸ் 2 இருக்கு. ஸோ இந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 இது முழுமையாக நிறைவடையும் போது அந்த இடத்துல எம்ப்ளாய்மெண்ட் சோர்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கும்போது அதனுடைய சுற்று வளர்ச்சி வந்து உங்களுக்கு அதிக டெவலப்மெண்ட்ஸ் ஏற்படும். இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டுப்பள்ளி போர்ட் நம்ம சொல்லலாம். இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 7 மாநிலங்கள்ல தான் உங்களுக்கு வந்து இந்த ஹார்பர் வசதிகள் இருக்கு. அந்த 7 மாநிலங்கள்ல தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து காரைக்காலில் மட்டும்தான் அதானி குரூப் உடைய அவங்க கால் பதிச்சிருந்தாங்க. அந்த காரைக்கால் போர்ட் வந்து அது பெரிய அளவில் கிடையாது. அண்ட் தென் சென்னையில வந்து ஒரு 3 முக்கியமான போர்ட் இருந்தது. ஆரம்ப காலகட்டத்தில் வந்து சென்னை போர்ட் சொன்னாங்க. அதுக்கடுத்து எண்ணூர் போர்ட் என்பது அது காமராஜர் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து வந்து காட்டுப்பள்ளி போர்ட் வந்து ஒரு சின்ன லெவல்ல தான் இருந்துட்டு இருந்தது. இது 2018 வரைக்கும் எல்என்டி கண்ட்ரோல்ல இருந்தது. அண்ட் தென் 2018 அதானி குழுமம் அதை கைப்பற்றினாங்க. அதுக்கான காரணம் வந்து மற்ற 2 போர்ட்டை விட உங்களுக்கு காட்டுப்பள்ளியில வந்து டீப் சி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இதை ஒரு இன்டர்நேஷனல் லெவல் இது டெவலப் பண்ணும், இதை ஒரு 2000 ஏக்கர்ல வந்துட்டு அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஏரியா வளர்ச்சி அடையும் போது அதனுடைய சுற்றுப்பக்கம் இருக்கிற ரேடியஸ் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி அடையும். அண்ட் காட்டுப்பள்ளி போர்ட்டுக்கு அடுத்தபடியா இன்னொரு ரோட்ஸ் பத்தி சொல்லணும்னா, இப்போ ரீசெண்டா வந்து கவர்மெண்ட் வந்து மாதவரம் ரவுண்டானால இருந்து நல்லூர் டோல்கேட் வரைக்கும் ஒரு எலிவேட்டட் காரிடார் அது எல்என்டிக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அதனுடைய வேல்யூ வந்து 1900 கோடி. அண்ட் தென் இந்த ரோட்வேலயே வந்து இன்பிட்வீன் மாதவரம் வரைக்கும் இருக்கிற ஒரு மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் வந்து நல்லூர் டோல்கேட் வரைக்கும் வரதுக்கான அதுக்கான ஆய்வுகள் வந்து அது மேற்கொண்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் வட சென்னையினுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, நம்ம இந்த பழவேற்காடை பத்தி சொல்லலாம். ஸோ புலிகேட் லேக் அப்படின்றது வந்து அந்த இடத்துல லைட் ஹவுஸ் இருக்கு, பீச் இருக்கு, போட்டிங் இருக்கு, பிளஸ் வந்துட்டு அந்த இடத்துல வந்து குட்டி குட்டி தீவுகள் வந்து நிறைய இருக்கு. ஸோ முன்னதா வந்து அம்மாவோட பீரியட்ல வந்து பழவேற்காடு வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டா டெவலப் பண்ணும் அப்படின்ற பிளான் வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு சில காரணங்களால அது தள்ளி போயிட்டு இருந்தது. ஸோ எப்படி இருந்தாலும் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா பழவேற்காடு வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கும். ஏன்னா அங்க இயற்கையாவே வந்துட்டு உங்களுக்கு பேர்ட் சாங்சுவரி அமைஞ்சிருக்கு. அது எப்படி வேடந்தாங்கல் வந்து உலக புகழ் பெற்றிருக்கோ அந்த மாதிரி பழவேற்காடுல ஒரு 3000 ஏக்கர்ல வந்து ஒரு பேர்ட் சாங்சுவரி அமைஞ்சிருக்கு. அந்த 3000 ஏக்கருமே வந்து தமிழ்நாட்டுல இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அதுல ஒரு 1500 ஏக்கர் வந்து உங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்ல இருக்கு. இன்னொரு 1500 ஏக்கர் வந்து ஆந்திராவோட ஸ்டேட்டுக்கு அந்த எல்லைக்கு உட்பட்டு இருக்கு. ஸோ பழவேற்காடு வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு கோவான்ற அளவுக்கு பெரிய டூரிசம் அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு பெரிய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ற மாதிரியான ஒரு ஸ்பாட்டா அது பழவேற்காடு இருக்கும். அண்ட் தென் வந்து நம்ம தமிழக அரசு வந்து நம்ம சென்னையில வந்து பாத்தீங்கன்னா 6 சேட்டலைட் சிட்டி வந்து பிளான் பண்ணாங்க. அந்த 6 சேட்டலைட் சிட்டில 2 சேட்டலைட் சிட்டி வந்து நம்ம வட சென்னையில இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருவள்ளூர் சேட்டலைட் சிட்டி, ரெண்டாவது வந்து மீஞ்சூர் சேட்டலைட் சிட்டி. திருவள்ளூர் சேட்டலைட் சிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு நாலேஜ் ஹப். அந்த இடத்துல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த மாதிரி வரும். மீஞ்சூர் சேட்டலைட் சிட்டின்றது உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பா இருக்கும். ஸோ இதனுடைய வளர்ச்சிகள் எல்லாமே போக போக உங்களுக்கு வந்து கம்மிங் ஃபியூச்சர்ல வந்து தென் சென்னையை விட வட சென்னை வந்து பல மடங்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து கடந்த 30 வருஷத்துல வந்து ஏற்பட்ட ஒரு மாற்றங்கள். தேங்க்யூ.